ஹலோ வீவர்ஸ், இப்போ நம்ம 10th மேக்ஸ் சாப்டர் 1ல எக்ஸசைஸ் 1.4ல செகண்ட் சம் பார்க்க போகிறோம். லெட் f of a to b be a function defined by f of x is equal to x by 2 minus 1. ஓகேவா? இங்கே f of a to b அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை வந்துட்டு எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணுறாங்க. வேர் a is equal to and b is equal toன்னு கொடுத்துட்டு ரெப்ரசன்ட் f by அப்படின்னு சொல்லிட்டு 4 விதமாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஒவ்வொன்றா நம்ம எழுதுவோமா? ஃபஸ்ட்டு ஆர்டர்டு பேஸில் எழுதுவோம். ஆர்டர்டு பேஸில் எழுதுறதுக்கு இப்போ நம்ம ஏ டு பிக்கான ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இந்த ஃபங்க்ஷனை தானே நம்ம ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபங்க்ஷன் ஏ டு பின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏ ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு பி கிடைக்கும்னு அர்த்தம். ஏ டு பி அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம ஏவோட வேல்யூஸ் ஃபஸ்ட்டு எழுதுவோம். ஏ இஸ் ஈக்குவல் டு 2, 4, 6, 10, 12. அதாவது கொஸ்டினில் கொடுத்துருக்க வேல்யூஸ் தான் எழுதியிருக்கேன். ஓகேவா? அடுத்து பியோட வேல்யூஸ் 0, 1, 2, 4, 5, 9. இப்போ ஏ அண்ட் பி எழுதிட்டு இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு பி கிடைக்கும் இல்லையா? அப்போ நம்ம ஏவோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம பி கண்டுபிடிப்போம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டே ஈக்குவேஷன் எழுதிக்குவோம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2 மைனஸ் 1. இப்போ எக்ஸ் இருக்க இடத்துல 2, 4, 6, 10, 11, 12 இப்படி ஒன்றுனா சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ ஃபஸ்ட்டு 2 போடுவோமா? எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இருக்க இடத்துலலாம் 2 போடணும். 2 போட்டோம்னா 2 by 2 minus 1 கேன்சல் பண்ணி கொடுத்துட்டோம்னா 1 minus 1 கிடைக்கும். அப்போ 0 அப்படின்னு ஆயிடும். ஓகேவா? அடுத்து எஃப் ஆஃப் 4 போட்டோம்னா 4 by 2 minus 1 1 2 is 2 2 2 4 2 minus 1 1ன்னு கிடைக்கும். அடுத்து எஃப் ஆஃப் 6 போட்டோம்னா 6 by 2 minus 1 1 2 is 2 3 2 6 3 minus 1 2 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து எஃப் ஆஃப் 10 போட்டோம்னா 10 by 2 minus 1 1 2 is 2 5 2 10 5 minus 1 4 அப்படின்னு கிடைக்கும். எஃப் ஆஃப் கடைசியாக 12ன்னு போட்டோம்னா 12 by 2 minus 1 1 2 is 2 6 2 12 equal to 6 minus 1 5 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம கிடச்சிருக்க எல்லாமே தான் பி வேல்யூஸ். இப்போ நம்ம கிடச்சிருக்கிறது தான் பி வேல்யூஸ். இதை நம்ம செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ் ஃபஸ்ட்டு சம்மில் ஆர்டர்டு பேர்ஸில் தான் எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஆர்டர்டு பேர்ஸில் எழுதுவோம். ஆர்டர்டு பேர்ஸ் எழுதுவோம். எஃப் ஃபங்க்ஷனை தான் அப்படி எழுத சொல்லியிருந்தாங்க. அப்போ நம்ம 2 எடுக்கிறப்ப 0வா? அப்போ 2, 0. இது 4 எடுக்கிறப்ப 1 4, 1 6 எடுக்கிறப்ப 2 6, 2 10 எடுக்கிறப்ப 4 கிடச்சிச்சா? அப்போ 10, 4 12 எடுக்கிறப்ப 5 12, 5. இப்போ நம்ம ஆர்டர்டு பேர்ஸில் எழுதிட்டோம். அதுக்கப்புறம் எப்படி எழுத சொல்லியிருக்காங்க? டேபிள் ஆரோ டயக்ராம் கிராஃப். செகண்டு டேபிள் எழுத சொல்லியிருக்காங்களா? செகண்டு டேபிள் எழுதுறதுக்கு ஃபஸ்ட்டு டேபிள் காலம் வரைஞ்சிக்குவோம். டேபிள் காலம் வரைஞ்சிட்டு 1 2 3 4 5 தானே? 1 2 3 1 2 3 4 5. ஓகேவா? எக்ஸ் எடுக்கிறப்ப நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கிடச்சிச்சு அப்படி தான் எழுதணும். ஓகேவா? எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ். எக்ஸில் நம்ம 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப 0 எஃப் ஆஃப் எக்ஸில் கிடச்சிச்சு. அப்போ 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப 0 கிடைக்கிது. 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப 1 கிடச்சிச்சு. 6னா 2 10னா 4 12னா 5. அவ்வளோதான் டேப்லர் காலம். ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ ஆரோ டயக்ராம் ஏ டு பின்னு தானே கொடுத்துருந்தாங்க. அப்போ ஏ டு பி இது ஒரு ஃபங்க்ஷன். ஏலையும் பிலையும் என்ன வேல்யூஸ் எழுதணும்னா கொஸ்டினில் கொடுத்துருந்த வேல்யூஸ் தான் எழுதணும். கொஸ்டினில் ஏல என்னென்ன கொடுத்துருந்தாங்க? 2 4 6 10 12 தான் ஏக்கு கொடுத்துருந்த வேல்யூ கொஸ்டினில். பிக்கு 0 1 2 3 4 5 9 இதுதான் பிக்கு கொடுத்துருந்த வேல்யூஸ். இதை தான் நம்ம ஆரோ டயக்ராமில் எழுதணும். ஓகேவா? ஏல என்னென்ன கொடுத்துருந்தாங்க? 2 4 6 10 12. பியில் என்னென்ன கொடுத்துருந்தாங்க? 0 1 2 4 5 9. ஓகேவா? இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதாவது எக்ஸுக்கு பதிலாக 2 4 6 10 12 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணப்போ நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடச்சிச்சு இல்லையா? இப்போ தான் அதை நம்ம பார்த்து மார்க் பண்ணணும்.
2ன்னு நம்ம எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணப்போ நம்மளுக்கு 0ன்னு கிடச்சிச்சா, 4 சப்ஸ்டியூட் பண்ணப்போ 1ன்னு கிடச்சிச்சு, 6 சப்ஸ்டியூட் பண்ணப்போ 2ன்னு கிடச்சிச்சு, 10 சப்ஸ்டியூட் பண்ணப்போ 4ன்னு கிடச்சிச்சு, 12ன்னு சப்ஸ்டியூட் பண்ணப்போ 5 கிடச்சிச்சு. அவ்வளோதான் ஆரோ டயக்ராம். ஓகேவா? அடுத்து கிராஃப். கிராஃப் வரைவோம். இதில் 0 x x dash y y dash 1 2 3 4 5 6 7 8 9 1 2 3 4 5 6 7. ஓகேவா? இப்போ நம்ம மார்க் பண்ணுவோம். நம்ம 2ன்னு எடுத்தப்போ என்ன கிடச்சிச்சு, 0ன்னு கிடச்சிச்சு. எக்ஸ் ஆக்சிஸில் 2, அதுக்கு நேராக ஒய் ஆக்சிஸில் 0 இங்கே தானே இருக்குது, அப்போ அதுக்கு நேராக 2, அப்போ 2,0. அடுத்து 4 எடுத்தப்போ 1ன்னு கிடச்சிச்சு. எக்ஸ் ஆக்சிஸில் 4 எடுத்தப்போ ஒய் ஆக்சிஸில் 1, அப்போ அது ரெண்டையும் அப்படியே இணைச்சோம்னா இங்கே வரும் 4,1. அடுத்து 6 எடுத்தப்போ 2ன்னு கிடச்சிருக்கு. எக்ஸ் ஆக்சிஸில் 6, ஒய் ஆக்சிஸில் 2, 6,2. அடுத்து 10,4, இங்கே 10. ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸில் 10 எடுத்தப்போ ஒய் ஆக்சிஸில் 4 கிடச்சிருக்கு. இங்கே 4. 10,4. அடுத்து 12,5. கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். 11 12. இங்கே 12ஆ, 12க்கு நேர 5ஆ, 5 இந்த இருக்குது இங்கே 12,5. அவ்வளோதான், மார்க் பண்ணியாச்சு. இவ்வளோதான் கிராஃப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.